தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அயோத்தி நகரத்தின் அரசரான தசரதனுக்கு திருமணமாகியும் பல நாட்கள் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தனர். புத்திர காமஷ்டி என்ற யாகம் செய்தார். இந்த யாகத்தின் பலனாக இவருக்கு 4 புதல்வர்கள் பிறந்தார்கள். நால்வரும் தந்தையின் சொல்லுக்கு மறுசொல் பேசாதவர். முனிவர் விஸ்வாமித்திரர் தங்களின் ஆசிரமத்தில் விலங்குகள் தொல்லை அதிகம் உள்ளதாகவும் அதற்காக தசரதரிடம் உதவி கேட்டு வந்தார். தசரதர் அவர்களின் ஆசிரமத்திற்கு ராமனை தத்து கொடுக்க முடிவு செய்தார். அப்போது ராமர் சிறிதும் தயக்கமின்றி தந்தை சொல்லை கேட்டார். அதுபோல் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யும் நேரத்தில் கூனி மந்தாரையின் சூழ்ச்சியால் பரதன் அரசாள வேண்டுமென கைகேயின் மனதை மாற்றி அவருக்கு தசரதனால் கொடுக்கப்பட்ட 2 வரத்தினால் ராமன் அரசாள வேண்டும் என்று 14 வருட வனவாசம் செல்ல வேண்டும் என்று கூறினார். ராமர் அவ்வப்போது செந்தாமரை போல் மலர்ந்து முகத்துடன் உதந்தை சொல்லியதும் வனவாசம் சென்றார். ராமரிடம் சீதையை ஏற்றுக்கொள் என பிரம்மா வந்து கூறிய போதும் ராமர் மனம் இறங்கவில்லை. சிவன் வந்து கூறிய போதும் ராமர் மனம் இறங்கவில்லை. யார் கூறினால் சீதையை ஏற்றுக்கொள்வான் என்று யோசித்து தசரதன் வந்து கூறியதும் சீதையை ராமன் ஏற்றுக்கொண்டார். ராமன் வனவாசம் சென்று 5 நாட்களில் தசரதர் காலமாகினார். பரதன் அண்ணன் இருக்கும் குடிசைக்கு ஊர் மக்கள், ரிஷிகள், அரசர்கள் என பலரும் சென்று அரசாள வேண்டும் என்று அனைவரும் கூறியும் ராமன் முன்வரவில்லை. தந்தை கூறிய சொல்லுக்கு அரசாள முடியாது என்று கூறினார். ராவணன் இருவருக்கும் நடந்த போரில் ராவணனின் புதல்வர்கள் பலியாகியும் ராவணில் சொல் நிற்கிறது. இதுவே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை.